நேத்திக்கு பார்த்தீங்கன்னா, காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அமேசிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ட்ரெய்லர்ல இவங்க காமிச்சிருக்கிற அந்த விசுவல்ஸா இருக்கட்டும், அண்ட் இந்த படத்துல இவங்க பண்ணியிருக்கிற இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஸோ இன்னும் படத்துல எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ காந்தாரா படத்துடைய ப்ரீக்வலா தான் இந்த காந்தாரா சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா, காந்தாரா படத்துல ரிஷப் செட்டியோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சுவர்லி சாமியோடைய வேஷம் வந்து கட்டுவாரு. அண்ட் ஒரு கட்டத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா காணாமலே போயிடுவாரு, மறைஞ்சு போயிடுவாரு. சோ அதுல அந்த சின்ன வயசு ரிஷப் செட்டி வந்து பாத்தீங்கன்னா என் அப்பா எப்படி மறைஞ்சு போனாரு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. சோ அங்க இருந்து தான் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய கதை வந்து தொடங்க போகுது. சோ இந்த காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்துல பாத்தீங்கன்னா அந்த பஞ்சுவலி தெய்வம் யாரு, காந்தாரானா யாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமா தான் இந்த காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் பாத்தீங்கன்னா இருக்க போகுது. சோ இப்போதைக்கு இந்த படத்தை பாத்தீங்கன்னா சாப்டர் 1 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. சோ இன்னும் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாப்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இது போக இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரிஷப் செட்டிக்கு தமிழ் வாய்ஸ் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் மணிகண்டன் அவர் தான் பண்ணிருக்காரு. சோ காந்தாரா திரைப்படம் எவ்வளவு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். 16 கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு எடுத்த படம் 400 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ட் பண்ணுச்சு. சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மினிமமாவே 1000 கோடி அடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது வரைக்கும் கர்நாடகால 1000 கோடி பண்ண பிலிம் உங்களுக்கே தெரியும், கேஜிஎஃப் சாப்டர் 2 தான். சோ அந்த வகையில இந்த திரைப்படம் 1000 கோடி பண்ணுமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ நீங்க இந்த படத்தோட ட்ரெய்லர் பாத்துட்டீங்களா? அப்படி பாத்துட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் கார்த்தியுடைய கைதி 2 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தை பத்தி ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்குங்க. அதாவது இந்த கைதி 2 ப்ராஜெக்ட் வந்து டிராப் பண்ண போறாங்க, இந்த படத்தை எடுக்க போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ அதற்கான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜுக்கும் ப்ரொடியூசருக்கும் ஏதோ கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் ஏற்பட்டிருக்கு. ஸோ இது போக லோகி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா சம்பளம் கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனாலதான் இந்த கைதி 2 ப்ராஜெக்ட் வந்து இப்போதைக்கு டிராப் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஆனா இப்போதைக்கு இது வந்து கன்ஃபார்ம்டு கிடையாது. ஏன்னா கைதி 2 வந்து சாதாரண ப்ராஜெக்ட் கிடையாது, தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ப்ராஜெக்ட். அதனால அவ்வளோ சீக்கிரமா இந்த ப்ராஜெக்ட்லாம் டிராப் பண்ண மாட்டாங்க. ஸோ மேபி சீக்கிரமா ஏதாச்சும் பேசி முடிவு பண்ணி இந்த ப்ராஜெக்டை கொண்டு போறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா நம்ம லோகேஷ் கனகராஜ் நினைச்சதாங்க ரொம்பவே பாவமா இருக்கு. லைன் பை லைனா அவரோட எல்லா படமே பார்த்தீங்கன்னா டிராப் ஆயிட்டே இருக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஆமீர் கான் கூட பண்ற ப்ராஜெக்ட் வந்து டிராப்டு தான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்தது. அண்ட் அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரும் கமல்ஹாசன் அவர்களும் சேர்ந்து பண்ற போற ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டை லோகேஷ் தான் டேஷன் பண்ற மாதிரி இருந்தது. இப்போ அந்த ப்ராஜெக்ட்ல டேஷன் பண்ண போறது கிடையாது. ஸோ நவ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கைதி 2 ப்ராஜெக்ட்மே டிராப் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு கிடையாது. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கார்த்தியோடைய சர்தார் 2 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படம் இந்த வருஷம் தீபாவளிக்கு வர வேண்டியது, அதுவும் வரல. அடுத்த வருஷம் பொங்கலுக்குமே வரதுக்கான வாய்ப்பு இல்லை. சரி எப்பதான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ லேட்டஸ்டா வர ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஏப்ரல் மந்த் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அதுக்குன்னு அடுத்த வருஷம் தமிழ் நியூ ஸ்பெஷலா ஏப்ரல் 10ஆம் தேதி வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே கிடையாது. ஏன்னா அந்த டேட்ல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி சூர்யாவுடைய கருப்பு திரைப்படம் வருது. ஸோ மேபி இந்த சர்தார் 2 படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எண்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் எஸ்கே அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பராசக்தி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பராசக்தி படத்துக்கான ஃபைனல் லெக் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் 20 நாள் தான் இந்த படத்துக்கு ஷூட்டிங் பண்றதுக்கு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. இன்னும் 20 நாள்ல அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கே 24 சிபி சக்கரவர்த்தியோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஸோ தீபாவளி வீக்கெண்ட்ல அந்த ப்ராஜெக்ட்கான அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுக்கப்புறமா எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் அவரோட 26வது திரைப்படத்தை நடிக்க போறாரு. ஆக்சுவலா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துல தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இஷ்யூனால இந்த ப்ராஜெக்ட் வந்து அடுத்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துடைய பட்ஜெட் தாங்க. ஸோ வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் சொல்லியிருப்பாரு போல. ஸோ அதனால பட்ஜெட்டை குறைங்க, அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கே தெரியும், சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை கொஞ்சம் குறைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ வர லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ சத்யஜோதி கிட்ட இருந்து ஏஜஸ் கிட்ட ஷிஃப்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சத்யஜோதிக்கு
பதிலா ஏஜஸ் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கே வெங்கட் பிரபு ப்ராஜெக்ட் வந்து அடுத்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி அடுத்த வருஷம் ஏப்ரல் மந்த்ல ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது போக இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி கூடுதலா கிடைச்சிக்கிற ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஃபீமேல் லீடு பண்றதுக்காக ஆக்ட்ரஸ் மீனாட்சி சௌத்ரி அவங்க கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் மோகன்லால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட திருச்சம் திரு ப்ராஜெக்டை இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடப்புலால இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏகே உடைய AK64 ப்ராஜெக்ட்ல ஒரு ரோல் பண்றதுக்காக டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அதை பத்தி கிடைச்சிருக்கிற ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோகன்லால் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனா அவர் டேட் எப்ப கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வருஷம் ஜனவரி மந்த் தான் டேட் கொடுத்திருக்காராமா. அடுத்த வருஷம் ஜனவரி மந்த்ல தான் என்கிட்ட கால் ஷீட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மோகன்லால் பத்தினா சொல்லியிருக்காரு. ஆனா AK64 ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாசம் எண்டுல அக்டோபர் எண்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி எண்டுக்குள்ள அந்த ப்ராஜெக்டை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது மோகன்லாலோட டேட் வந்து ஜனவரி மந்த்ல தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் கன்ஃபார்மா இந்த ப்ராஜெக்ட்ல இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த AK64 படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வர தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் துருவ் விக்ரமுடைய பைசன் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துக்கான தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை 5 ஸ்டார் செந்தில் அவர் தான் வாங்கியிருக்காரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை 15 கோடி ரூபாய் கொடுத்து MG பேசிஸ்ல வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ட் இது போக இந்த பைசன் திரைப்படம் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான OTT ரைட்ஸ் மட்டும் 18 கோடி ரூபாய்க்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ இது போக இந்த படத்துடைய மற்ற பிசினஸ்லாம் சேர்த்து இந்த பைசன் திரைப்படத்துக்கு இப்பவே டேபிள் ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்குங்க. ஸோ இப்பெல்லாம் உங்களுக்கே தெரியும் பெரிய பெரிய படங்களுக்கு பிசினஸ் ஆகுறதே பெரிய விஷயமா இருக்கு. ஆனா பைசன் திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான பிசினஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த பைசன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படத்துக்கான ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா ஆயுத பூஜா ஸ்பெஷலா ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்னு சொன்ன கிடைச்சிருக்கு. ஸோ பூஜா ஹாலிடேஸ்ல ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க போல. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எது வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் கௌதம் ராம் கார்த்திக் அவருடைய அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அஃபிஷியலா இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வகையில அந்த படத்தை பாத்தீங்கன்னா சின்னசாமி பொன்னையா அப்படிங்கிற ஒருத்தர் தான் டைரக்ஷன் பண்றாரு. அண்ட் படத்துக்கான மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா அவர் தான் மியூசிக் பண்ண போறாரு. அண்ட் இந்த படத்தை பாத்தீங்கன்னா துபாயை சேர்ந்த கண்ணன் ரவி குரூப் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அவங்களுடைய 5வது திரைப்படம் இது. ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அண்ட் கௌதம் ராம் கார்த்திக்கு இது ஒரு நல்ல திரைப்படமா அமையுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் ராம் சரண் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப பெட்டி திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவருடைய 17வது திரைப்படம் அதை தான் ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஸோ அந்த படத்தை பாத்தீங்கன்னா டைரக்டர் சுகுமார் அவர் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல ஃபீமேல் லீடு பண்றதுக்காக ஆக்ட்ரஸ் கிருத்தி சரண் அவங்க கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா அவங்க கிட்ட தான் டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்க்கு ஓகே சொல்லல போல. இப்ப கிருத்தி சரண் கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.